பிரியமானவர்களே, என்னைக்கு நம்ம ஆண்டோடைய நாமத்தை அறிக்கை எடுக்கிறோமோ அந்த தேற்றரவாளன் ஒவ்வொரு நேரமும் நமக்கு வந்து நமக்காக அவர் எல்லா அற்புதங்களும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்காக, ஆமா நான் இயேசுடைய பிள்ளை, என் கூட அந்த தேற்றரவாளன் இருக்கிறார். நீங்க யாருக்காகவும் நிக்காதீங்க, உங்களுக்காக உங்க தேற்றரவாளன் உங்க கூட இருக்கிறாரா? தைரியமா இல்லைங்க, என் கூட இருக்கிறவர் பெரியவர். நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்பேன். என் லைஃப்ல நான் அப்படிதான் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக நான் யோசிக்கிறத நான் யோசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். உமக்காக செய்யற ஊழியங்களை நான் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் இப்படியே போயிட்டே இருக்கிறேன். அந்த தேற்றரவாளன் நமக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். எந்த நேரமானாலும் நம்ம திக்கற்றவன், எது ஜெயில போனாலும் சரி, எங்க கைவிடப்படுற மனித சூழ்நிலை வந்தாலும் சரி, ஒரு நாளும் அந்த தேற்றரவாளன் நம்மளை விட்டு போனதே கிடையாது. அவரை நோக்கி கூப்பிடுறோம்னாக்கா அவர் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கிறார். உங்களை நீங்களே தயவு செய்து உற்சாகப்படுத்திக்கங்க. யாரா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில, ஐயோ நான் பயந்துகிட்டு இருக்கிறேன்னு, ஐயோ என் வேலையில பயமா இருக்குது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்னுடைய ஆபீஸ் வேலையில ஐயோ இவ்வளவு இக்கட்டுகள் வருத, நீங்க ஜெபிக்கிறாளா? உங்க சுத்தி 1000 பேர், உங்களை சுத்தி 10,000 பேர் சூழ்ந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி வச்சிருக்கிறார். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த தேற்றரவாளன் நமக்கு ஆண்டவர் வைத்துட்டு போயிருக்கிறாரு. உங்களை திக்கற்றவள் விடன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த தெய்வன் நம்மோடு கூட இருந்துகிட்டே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியா நம்ம கிட்ட எந்த கடவுளுங்க சொல்லி இருக்கிறாங்க உன் கூடவே இருக்கிற? யாருமே இந்த உலகத்துல சொன்னதே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து தனியா அவர் மேல போகிறதுக்கு முன்பாக, கவலைப்படாதீங்க நான் உங்க கூட இருக்கிறேன். அதுக்குதான் அவர் ஆண்டவர் சொல்றாரு 28வது வசனத்தை, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன். அந்த ஒரு கடவுள் மட்டுமே, அந்த ஒரு தேவன் மட்டுமே, அந்த ஒரு ஆண்டவர் மட்டுமே உங்களை திக்கற்றவராக விடேன் என்று சொல்லிவிட்டு உனக்காக எல்லாத்தையும் செய்கிற தேவனா இருக்கிறார். ஏமாந்துராதீங்க. பிசாசு அந்த வசனம் வாசல்ல அவன் உங்களை சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் உங்களை நம்மளுடைய கண்ணை மூடி வச்சிருக்கிறான். அதனால இந்த இடத்துல ஆண்டவரே என்ன அர்ப்பணிக்கிற ஏசப்பா, என்ன உங்க கரத்துல கொடுக்கிற ஏசப்பா, என்ன வழி நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே சரணடைங்க ஆண்டவருடைய பாதவர்களே, சோர்ந்து போகவே போவாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து நீங்க கேட்கும் போது அவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற தேவனா இருக்கிறார்.